ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி KFC சிக்கன் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் 1 hour ஊறட்டும். நான் இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். எங்களுக்கு இந்த பிராண்டு தான் அவைலபிளாக இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அவங்க கொடுத்துருக்க ரெடிமேட் மிக்ஸை நம்ம 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் அந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுலில் ஒரு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொடுத்துருக்க மிக்ஸிலே உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால நான் எதுவுமே இதில் சேர்த்துக்கல. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சிக்கன் இதில் நல்லா மேக்னேட் ஆகும். இப்போ ஊற வச்சுருந்த சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக் பேட்டரில் டிப் பண்ணி இந்த பிளெயின் ஃப்ளவரில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது மாவு உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இதே மாதிரியே எல்லா பீசஸையும் தனித்தனியாக பிரட்டி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால சீக்கிரமே குக் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கனை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம டிப் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனோட சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட கிறிஸ்பியான ஃப்ரைடு சிக்கன் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.